உலகின் மிக முக்கியமான உயிர்வேதியியலாளர் நார்மன் டேவிட்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1911 மார்ச் 5 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் ஜேம்ஸ் டேவிட்சனுக்கும் வில்லமினா இபர்சன் ஃபுட் டேவிட்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜேம்ஸ் நார்மன் டேவிட்சன். இவருடைய அப்பா ஒரு லாயராக, அதாவது வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஸ்காட்லாண்டுக்கான கர்னகி ட்ரஸ்டோடைய ஒரு அசிஸ்டன்ட் ட்ரெஸரராக, அதாவது உதவி பொருளாளராக இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா அதே கர்னகி ட்ரஸ்டோடைய அப்போதைய செக்ரட்டரியான சர் வில்லியம் மெக்கோர்மிக்கோடைய ஒரு அசிஸ்டண்டாக, அதாவது உதவியாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால நார்மன் டேவிட்சனுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1916ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்மால் பாய்ஸ் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து நார்மன் டேவிட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு லோக்கல் ஸ்மால் பாய்ஸ் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் கல்வியில் ஆரம்பித்து விளையாட்டு வரைக்கும் நிறைய விஷயங்களில் கம்பல்சரிஸ் இருந்தது. அதாவது கேம்ஸ்னால் இந்தந்த கேம்ஸ் கண்டிப்பாக விளையாடணும், அதே மாதிரி இந்தந்த பாடங்கள் கண்டிப்பாக எடுத்து படிக்கணும். இது மாதிரியான கட்டாயமானது அந்த ஸ்மால் பாய்ஸ் ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இருந்தது. இதனாலேயே நார்மன் டேவிட்சனுக்கு அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லாமல் இருந்தது. இது நார்மன் டேவிட்சனுடைய அப்பா அம்மா புரிஞ்சிக்கும் விதமாக நார்மன் டேவிட்சன் வெளிப்படுத்தவும் செஞ்சாங்க. இதன் காரணமாக 1919ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கு 8 வயசு இருக்கும்போது அந்த லோக்கல் ஸ்மால் பாய்ஸ் ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்ல இருந்து தேர்டு கிரேடோட நார்மன் டேவிட்சனுடைய படிப்பை இவருடைய அப்பா நிப்பாட்டிட்டு அதே எடன்பராலே இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்னு பேரில் காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு ஸ்கூல் தான். குறிப்பாக அங்கு பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து நார்மன் டேவிட்சன் இவருடைய கல்வியை, குறிப்பாக இவருடைய ஆரம்ப கல்வியை 3rd கிரேடுக்கு அப்புறம் 4th கிரேட்லேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த 4th கிரேட் மட்டும் 1919ஆம் ஆண்டு மட்டும் நார்மன் டேவிட்சனுக்கு இவருடைய அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுனாங்க இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில். ஆனால் அதுக்கப்புறமா நார்மன் டேவிட்சன் ஸ்காலர்ஷிப்பை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக நார்மன் டேவிட்சன் ரொம்ப சிறப்பாகவே இவருடைய பள்ளி பாடங்களை படிக்க தொடங்கியிருந்தாங்க. இதனாலேயே அடுத்தடுத்த வருடங்கள் நார்மன் டேவிட்சனுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைச்சிது. இதன் காரணமாக ஃபீஸ் கட்டாமல் நார்மன் டேவிட்சன் அடுத்த ஆண்டிலிருந்து படிக்க தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1921ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் நார்மன் டேவிட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இருந்து முடிக்கிறாங்க. பிறகு அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால அங்கு தொடர்ந்து நார்மன் டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது இந்த ஒரு ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் தரப்பிலிருந்து டென்னிஸ், அதே மாதிரி கால்ஃப், இந்த 2 ஸ்போர்ட்ஸில் இவர் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1923ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கு 12 வயது இருக்கும்போது இவருடைய அப்பாவான ஜேம்ஸ் டேவிட்சன் அவர் அந்த கர்னகி ட்ரஸ்டோடைய ஒரு அசிஸ்டன்ட் ட்ரெஸரர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஒரு ட்ரெஸரராகவே பதவி உயர்வை பெறாங்க. ஸோ ஒரு உதவி பொருளாளராக இருந்து முழு பொருளாளராக 1923ஆம் ஆண்டு இந்த ஜேம்ஸ் டேவிட்சன் அப்படின்ற நார்மன் டேவிட்சனுடைய அப்பா ஆகுறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய 50 வயதில். ஸோ ஏன்னா அவர் 1873ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1923ஆம் ஆண்டு இந்த ஒரு கௌரவத்தை அவர் பெற்றாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், நார்மன் டேவிட்சனுடைய அம்மா இந்த கர்னகி ட்ரஸ்ட்டில் இந்த காலகட்டத்தில் இவர் வளர்கிற காலகட்டத்திலலாம் வேலை பார்க்கல. ஆனால் இவர் வளர்றதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் இவருடைய அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேருமே அந்த கர்னகி ட்ரஸ்ட்டில் தான் சந்திச்சாங்க. நார்மன் டேவிட்சனுடைய அப்பா அந்த கர்னகி ட்ரஸ்டோடைய அசிஸ்டன்ட் ட்ரெஸரராகவும், அதே சமயம் நார்மன் டேவிட்சனுடைய அம்மா அந்த கர்னகி ட்ரஸ்டோடைய அப்போதைய செக்ரட்டரியான சர் வில்லியம் மெக்கோர்மிக்கோடைய ஒரு அசிஸ்டண்டாகவும் இருந்தாங்க. ஸோ அங்கு சந்தித்து 1909ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1911ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் அவங்களுக்கு மகனாக பிறந்தாங்க. ஸோ ஒரே ஒரு குழந்தை தான், நார்மன் டேவிட்சன் மட்டும்தான் இவருடைய வீட்டில். ஸோ இது
ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நார்மன் டேவிட்சன் வந்து தொடர்ச்சியாக இவர் பிறந்த பிறகு நார்மன் டேவிட்சனுடைய அம்மா வந்து வேலைக்கு போகாமல் இவரை வந்து கவனிச்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நார்மன் டேவிட்சன் இவருடைய பள்ளி பாடங்கள்லையும் முழு கவனத்தை செலுத்தி வந்தாங்க. குறிப்பாக இவருக்கு சயின்ஸ் அறிவியல் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப விருப்பமான விஷயமா இருந்தது. அதில் பர்டிகுலராக அறிவியல்லையே கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, அதாவது வேதியியல் உயிரியல், இந்த 2 பாடங்கள் படிக்கிறது இன்னும் அதிகமான ஆர்வமானது நார்மன் டேவிட்சனுக்கு இருந்தது. இதனாலேயே முழு கவனத்தோட அதிகமாக கவனம் செலுத்தி அந்த பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரியை நார்மன் டேவிட்சன் படித்து வந்தாங்க. அடுத்து 1928ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் நார்மன் டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகும் அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடின்னா காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். அது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு 1 இயர் கோர்ஸ் எடுத்து 1928ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதிலிருந்து நார்மன் டேவிட்சன் படிக்கிறாங்க. படித்து 1929ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் நார்மன் டேவிட்சன் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 1929ஆம் ஆண்டு இவர் நேராக இந்த எடன்பிராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராக்கு இவருடைய அப்பா மூலமாக நார்மன் டேவிட்சன் அனுப்பப்படுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி ஆரம்பத்தில் சில கோர்சஸ்லாம் இவர் எடுத்து படித்தாங்க. குறிப்பாக இவருக்கு கெமிஸ்ட்ரியிலையும் பயாலஜிலையும் ஆர்வம் இருந்தனால 2 பாடங்கள்லையுமே சில கோர்சஸ் படித்தாங்க. டிகிரி படிக்காமல் கோர்சஸ் வந்து ஒரு 1 இயர் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரால பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி வந்து நார்மன் டேவிட்சன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இவர் படிக்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல், அதுதான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்தாங்க. அதே சமயம் பயாலஜி அண்டு ஃபிசியாலஜியை மைனர் சப்ஜெக்டாக படித்தாங்க. உயிரியல் மற்றும் உடலியல் இந்த 2 பாடத்தையும் கூட இவர் வந்து படித்தாங்க. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா, இப்போ ஹைட்ரஜன், அதேமாதிரி ஆக்சிஜன், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளடங்கிய காம்பவுண்ட் தான் வாட்டர். ஸோ இது மாதிரி படிக்கிறது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது ஹைட்ரஜன் H2O அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1 இணைஞ்சா அது வாட்டர் அப்படின்னு. ஸோ இது மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் இருந்தால் என்ன காம்பவுண்ட்ஸ் உருவாகும். ஸோ இது பற்றி படிக்கிறது அப்படின்றது தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல் அப்படின்றது. இதில் நார்மன் டேவிட்சன் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் மெல்ல மெல்ல இவருக்கு வேதியியல்லையும் உயிரியல்லையும் உடலியல்லையும் இருந்த ஆர்வமானது மருத்துவத்தின் பக்கம் இவருடைய கவனத்தை திருப்புது. ஸோ நார்மன் டேவிட்சன் வந்து மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் முடிவு செஞ்சிடறாங்க. ஏன்னா இந்த வேதியியல் உயிரியல் எல்லாமே படிக்கிறது மருத்துவம் சார்ந்து இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இவர் படிக்கும்போது எப்படி வந்து ஹைட்ரஜன்ற ஒரு எலிமெண்ட்டும் ஆக்சிஜன்ற எலிமெண்ட்டும் சேரும்போது வாட்டர் அப்படின்றத H2வும் ஓவும் சேரும்போது வாட்டர் அப்படின்ற காம்பவுண்டாக மாறுதோ, இதே மாதிரி வெவ்வேறு சில கெமிக்கல்ஸ் சேர்ந்தால் வந்து அது மருந்தாகவும் கண்டுபிடிக்க முடியும். அதே வந்து உடல்லையும் வந்து இதே மாதிரியான செயல்முறைகள் வந்து நடக்கும். சில ஹார்மோன்ஸ் வந்து உடலில் உற்பத்தி ஆகும். இதே மாதிரி சில சுரப்பிகள் உற்பத்தி ஆகும். இது எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி சார்ந்தது. ஸோ இதனாலேயே மெல்ல மெல்ல இவருக்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ 1934ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் நார்மன் டேவிட்சன் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராலேருந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரால இவர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஜாயின் பண்ணி MBCHB படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜியை அப்படின்னு விரிவாக்கும். இதே வந்து இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்னு அர்த்தம். ஸோ இதை தான் நார்மன் டேவிட்சன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் நார்மன் டேவிட்சன் வந்து ஃபிசியாலஜி உயிரியல், ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது மாதிரி எல்லா பாடங்களையுமே ரொம்பவே ஈடுபாடோட நார்மன் டேவிட்சன் படித்து வந்தாங்க. அடுத்து 1937ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் நார்மன் டேவிட்சன் வந்து இவருடைய கல்வி அந்த MBCHB மெடிசன் பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்னு லட்டினில் இருக்கக்கூடிய MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இது 1937ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் நார்மன் டேவிட்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு
அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனும் படிக்கிறதுக்காக என்ரோல் பண்ணுறாங்க. அதாவது இந்த மருத்துவத்தில் போஸ்ட் கிராஜுவேட், மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் தான் எம்டி டிகிரி, டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. இதையும் 1937ஆம் ஆண்டுக்கு பிறகு நார்மன் டேவிட்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில் இவர் கூடுதலாக இவருடைய மருத்துவ பயிற்சிக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் 1937ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு நார்மன் டேவிட்சன் போகிறாங்க. குறிப்பாக பெர்லின் டேலம் அங்கே வந்து இவர் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கைசர் வில்ஹெம் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆராய்ச்சி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆட்டோ ஹைன்ரிக் வார்பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க. அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக நார்மன் டேவிட்சன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அடுத்து 1938ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நார்மன் டேவிட்சன் வந்து அந்த ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் டேலம்லேருந்து இவருடைய ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியை இவர் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெண்ணை வந்து மீட் பண்ணுறாங்க. மோராக் அப்படின்னு சொல்லி, மோராக் மெக்லவுட் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து சந்திக்கிறாங்க. நார்மன் டேவிட்சன் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அந்த மோராக் மெக்லவுட் அப்படின்ற அந்த பெண்ணை நார்மன் டேவிட்சன் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணும் நார்மன் டேவிட்சனை நேசிக்க தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக இந்த 1938ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் நார்மன் டேவிட்சன் வந்து அந்த மோராக் மெக்லவுட் அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு நார்மன் டேவிட்சன் மற்றும் இவருடைய மனைவியான மோராக் மெக்லவுட் டேவிட்சன் இவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாகவே போக தொடங்கியிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1938ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கு ஒரு முக்கியமான வேலை கிடைக்கிது. அது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டி, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி, அதாவது உயிர் வேதியியலை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர், லெக்சரர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு இவருக்கு நார்மன் டேவிட்சனுக்கு வழங்கப்படுது. இதனால 1938ஆம் ஆண்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே அங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரியாக பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்த ஆண்டு 1939ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் வந்து என்சைம் யூரிகேஸ் அப்படின்னு இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டிக்குண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதை சமர்ப்பித்த பிறகு இந்த 1939ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தரப்பிலிருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியானது வழங்கப்படுது. ஸோ இவருடைய 28 வயதில் நார்மன் டேவிட்சன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1939ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த பதவியில் இவர் வேலை பார்க்குற அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலேருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய 5ல் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே ஒரு லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி, அதே உயிரியல் விரிவுரையாளராக அதே பொறுப்பில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1939ஆம் ஆண்டு இவருடைய ஒய்ஃபோட இவர் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸில் வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரியாக நார்மன் டேவிட்சன் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் நியூக்ளியிக் ஆசிட்ஸ் குறித்த ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த நியூக்ளியிக் ஆசிட் அப்படின்றது டிஎன்ஏ, ஆர்என்ஏ போன்ற உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய மேக்ரோ மாலிகுல்ஸ் தான், ஒரு பெரிய மூலக்கூறு தான் இந்த நியூக்ளியிக் ஆசிட்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் நார்மன் டேவிட்சன் ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. அதேமாதிரி டிஷ்யூ கல்ச்சருக்கு உண்டான டெக்னிக்ஸ் குறித்தும் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1940ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கும் இவருடைய மனைவியான மோராக் மெக்லவுட் டேவிட்சன் இவங்க 2 பேருக்குமே ரோனா மெக்லவுட் மேக்கி டேவிட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையானது பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இதே 1940ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய 5ல் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியை நார்மன் டேவிட்சன் ரிசைன் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் சீனியர் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அந்த பதவியானது இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக இவர் வந்து அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்காட்லாண்டுடைய 5ல் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ்லேருந்து 1940ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் இவருடைய மனைவியையும் குழந்தையும் அழைச்சிட்டு அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப்
அபர்டீனில் சீனியர் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி 1940ஆம் ஆண்டிலிருந்து நார்மன் டேவிட்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1941ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, அங்கே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவா நார்மன் டேவிட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 பேர் வந்து ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் ஜேம்ஸ் பி கெண்டல் அப்படின்னு சொல்லி, இந்த ஜேம்ஸ் பி கெண்டலோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அடுத்ததான் எர்னஸ்ட் குர்சாங் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர். மூன்றாவதாக வந்து ராபர்ட் கேம்பல் கேரி அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக இன்னொரு நபர். நான்காவதாக ஆண்டர்சன் கிரே மெக்கன்ட்ரிக் அப்படின்னு சொல்லி இந்த 4 நபர்கள் வந்து ப்ரொபோசர்ஸாக இருந்தாங்க. ஸோ 1941ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1941ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா நார்மன் டேவிட்சன் வந்து தொடர்ச்சி இவருடைய ஆய்வுகளையும் ஒரு பக்கம் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc இவர் வந்து பண்ண தொடங்குறாங்க. அது வந்து பயோகெமிஸ்ட்ரி உயிர்வேதியியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் தொடர்ச்சியாக சீனியர் லெக்சரராக பயோகெமிஸ்ட்ரியில் இவர் நார்மன் டேவிட்சன் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1943ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுக்கும் இவருடைய மனைவியான மோராக் மெக்லவுட் டேவிட்சன் இவங்க 2 பேருக்குமே இரண்டாவதா எயில்சா மோராக் கேம்பல் டேவிட்சன் அப்படின்னு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக நார்மன் டேவிட்சனுக்கும் இவருடைய மனைவியான மோராக் மெக்லவுட் டேவிட்சனுக்கும் 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது நார்மன் டேவிட்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நார்மன் டேவிட்சன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் டாக்டர் ஆஃப் சயின்ஸை தொடர்ச்சியாக படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த செல்லுலார் ப்ரொலிஃபரேஷன் அதில் இவருடைய ஆராய்ச்சியை மேம்படுத்தினாங்க. அதாவது செல்களினுடைய பெருக்கம் அதனுடைய உயிர் வேதியியல் தன்மை குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவை இவருடைய டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரிக்கு உண்டான தீசஸ் ஆய்வுக்கட்டுரையை 1945ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் வந்து சப்மிட் பண்ணாங்க. அதுதான் வந்து பயாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆன் தி செல்லுலார் ப்ரொலிஃபரேஷன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவர் அந்த ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை சப்மிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1945ஆம் ஆண்டு இவருடைய 34 வயதில் நார்மன் டேவிட்சனுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து DSc டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி வழங்கப்படுது. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் நார்மன் டேவிட்சன் வந்து ஒரு முக்கியமான சில பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய சீனியர் லெக்சரர் இன் பயோகெமிஸ்ட்ரி அந்த பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவர் வந்து மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் ஸ்டாஃபாக 1945ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் நார்மன் டேவிட்சனுடைய அப்பாவான ஜேம்ஸ் டேவிட்சன் வந்து கர்னகி ட்ரஸ்டோடைய ட்ரெஸரர் அப்படின்ற பதவியிலிருந்து 1944 வந்து 1944ஆம் ஆண்டு அவர் வந்து ரிட்டையர் ஆகியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1945 யூனிவர்சிட்டி அபர்டீன்ல இருந்து நார்மன் டேவிட்சன் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலோடைய சயின்டிஃபிக் ஸ்டாஃபாக இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. அடுத்து 1946ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய ஃபேமிலியோட இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் லண்டனில் இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே நார்மன் டேவிட்சன் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியா உயிர்வேதியியல் பேராசிரியராக 1946ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அதுதான் இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி 1946ஆம் ஆண்டிலிருந்து நார்மன் டேவிட்சன் இவருடைய பணியை தொடங்கினாங்க. ஆனால் 1947ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் வந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கே கிளம்பிடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இந்த முறை போகிறாங்க. அங்கே போய் ஃபேமிலியோட போயிடுறாங்க. அங்கே கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே 1947ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ உயிர் வேதியியல் பேராசிரியராக 1947ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலையும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் எல்லா பதவிகளையும் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அந்த பதவி விட்டுட்டு இவர் வந்து கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அந்த உயிர் வேதியியல் பேராசிரியர் அந்த பொறுப்பில் 1947ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து அங்குமே இவருடைய ஆராய்ச்சிகளை மேம்படுத்தினாங்க. குறிப்பாக 1949ஆம் ஆண்டு
மார்டின் ஸ்மெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவரை வந்து நார்மன் டேவிட்சன் இவருடைய அசிஸ்டண்டாக வந்து நார்மன் டேவிட்சன் அவரை நியமித்து ஆராய்ச்சிகளை தொடர்ந்தாங்க. இந்த நிலையில் இதே 1949ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற இவர் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு செக்ரட்டரியா செயலாளராக 1949ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் 1950ஆம் ஆண்டு த பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு முக்கியமான புக்கை எழுதி ஒரு டெக்ஸ்ட் புக் ஆத்தராக 1950ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ த பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்ற அந்த புத்தகம் இது 1950ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விதமான ஆராய்ச்சி புத்தகங்களையும் இவர் வெளியிட்டாங்க, ஆராய்ச்சி முடிவுகளையும் இவர் வெளியிட்டாங்க, ரிசர்ச் பேப்பர்ஸையும். குறிப்பாக எல்லாமே பயோகெமிஸ்ட்ரி, அதுலேயும் பர்டிகுலராக நார்மன் டேவிட்சன் வந்து டிஷ்யூ கல்ச்சர் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய திசுக்கள், அந்த திசுக்களை தனியாக வெட்டி அதை வந்து செயற்கையாக வந்து பராமரித்து வளர்க்கிறது தான் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது. அதாவது இப்போ நம்மளுடைய உடலில் திசுக்கள் இருக்குன்னா அந்த திசுக்கள் வந்து தானாகவே வந்து வளரும். ஏன்னா நம்ம வந்து உணவு உட்கொள்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து செல்கள் இருக்குது. ஸோ அது வந்து அந்த திசுக்களினுடைய வளர்ச்சிக்கு வந்து பங்களிப்போம். எல்லாமே நம்ம வந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதே நம்மளுடைய உடலில் இருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு அந்த திசுக்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டால் அது வந்து தாங்காது. ஆனால் அதை தாங்க வச்சு அது தனியாக வந்து ஒரு சின்ன ஒரு செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு இடத்துல வைத்து அந்த திசுவை வந்து வளர்க்கிறது. அதை வந்து அதாவது அந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா அந்த பாக்ஸில் அந்த திசுவை வச்சுட்டோம்னா அந்த உடல் திசு மட்டும் இல்லை, ஒரு செல்கள், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள். ஸோ இது மாதிரி அதை வந்து வச்சுட்டோம்னா அதை வந்து நம்மளுடைய உடல் மாதிரியான அமைப்பை வந்து அதில் கொண்டு வர்றது. அமைப்பு அப்படின்னா ஒட்டுமொத்த சிஸ்டம் அப்படியே அதுக்கு தேவையான அந்த பிளட்ல இருந்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதை சரியாக கொடுத்து அதை வந்து தனியாக உடலில் இல்லாமல் அதை வெளியே வளர்க்கிறது தான் கல்ச்சர், டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது. இந்த டிஷ்யூ கல்ச்சரில் செல்ஸையும் வளர்ப்பாங்க, உடல் உறுப்புகளையும் வந்து இதே மாதிரி பராமரிப்பாங்க, அது வந்து அழிஞ்சு போகாமல். ஸோ இதான் வந்து டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது. இந்த டிஷ்யூ கல்ச்சருக்குண்டான டெக்னிக்ஸ், அந்த நுட்பங்கள், அது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சில முக்கியமான டெக்னிக்ஸ் சில முக்கியமான அந்த நுட்பங்களை நார்மன் டேவிட்சன் கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. இதுக்கிடையில் 1954ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து விலகுறாங்க. ஆனால் 1955ஆம் ஆண்டு அதே ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக நார்மன் டேவிட்சன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பதவியில் அடுத்த 3 ஆண்டுகள் 1958 வரைக்கும் நார்மன் டேவிட்சன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த 1958ஆம் ஆண்டு அதே ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நார்மன் டேவிட்சனுக்கு இது இருந்தது. மேலும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் பணிபுரிஞ்சு வரக்கூடிய இடத்துல ஜார்ஜ் எம் விசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவர் வந்து உடலியல் பேராசிரியராக இருந்தாங்க. அவருக்கு பிறகு அந்த ஒரு பொறுப்பில் கார்டன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற உடலியல் பேராசிரியர் அப்படின்ற பொறுப்பில் 1958ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனே நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, உயிர்வேதியியல் பேராசிரியராக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பணிபுரிஞ்சு வராங்க. இப்போ அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய அந்த ஃபிசியாலஜி உடலியல் துறை, ஸோ அதுக்குமே இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து கார்டன்ஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ உடலியல் பேராசிரியராகவும் 1958ஆம் ஆண்டிலிருந்து நார்மன் டேவிட்சன் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1959ஆம் ஆண்டு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. அடுத்து 1960ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன், அங்கே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1960ஆம் ஆண்டு இவருடைய 49 வயதில் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1960ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு பல கௌரவங்களும் கிடைக்க தொடங்கியிருந்தது. குறிப்பாக ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ், மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ FRCPE அப்படின்ற கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் பணிபுரியக்கூடிய அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ, அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ
எஃப்ஆர்எஃப்பிஎஸ்ஜி அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் இவர் வந்து பெறாங்க. மேலும் 1964ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்ட்டாக 2வது முறை நார்மன் டேவிட்சன் நியமிக்கப்படுறாங்க. இந்த பதவியில் அடுத்த 3 ஆண்டுகள் 1967 வரைக்கும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்ட்டாக நார்மன் டேவிட்சன் இருந்தாங்க. பிறகு இதே 1967ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் வந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து சிபிஇயாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அந்த சிபிஇ அந்த கௌரவத்தை 1967ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சன் பெற்றாங்க. இது மாதிரி நார்மன் டேவிட்சனுடைய வாழ்க்கையும் நல்லா போனது. இவரும் பல சாதனைகளையும் செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸை சர்வதேச அளவில் உயர்தரத்துக்கு நார்மன் டேவிட்சன் வந்து கொண்டு போனாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடி பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நார்மன் டேவிட்சன் சென்ற பிறகு அங்கே வந்து பல ஆராய்ச்சிகளை, அதாவது டீச்சிங் அண்டு ரிசர்ச், அதில் வந்து பெரிய ஒரு முன்னேற்றத்தை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி 2 இடத்துலையுமே நார்மன் டேவிட்சன் ஏற்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது நார்மன் டேவிட்சனுக்கு. ஸோ நார்மன் டேவிட்சன் இதை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் சிறப்பாக செஞ்சாங்க. ஸ்காட்லாண்ட்லேயே பெருசாக பிரபலம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸாக தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் இவர் போன பிறகு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் ப்ரொஃபஸராக பணிபுரிய ஆரம்பித்த பிறகு அது இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் பெறக்கூடிய அளவில் வேர்ல்டு வைட் அது வந்து அறியப்படக்கூடிய அளவில் மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்ஸாக அது வந்து வளர்ந்தது. அது வந்து தரத்தில், அளவில் கிடையாது, தரத்தில் மிக ஒரு குவாலிட்டியான டிபார்ட்மெண்ட்ஸாக இந்த 2மே மாறினது, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசியாலஜி. அதுக்கு நார்மன் டேவிட்சன் முக்கிய பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக 1970ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுடைய அம்மாவான வில்லமீனா இபர்சன் ஃபுட் டேவிட்சன் அவங்க வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட 96 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா நார்மன் டேவிட்சனுடைய அப்பா நார்மன் டேவிட்சனுடைய அம்மா 1874ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவங்க 1970ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 96 வயதில் இறந்து போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய அப்பா இங்கேருந்து ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க. அதை நான் சொல்ல தவறிட்டேன். அதாவது 1956ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுடைய அப்பாவான ஜேம்ஸ் டேவிட்சன் கிட்டத்தட்ட அவருடைய 83 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா நார்மன் டேவிட்சனுடைய அப்பா 1873ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1956ஆம் ஆண்டு அவருடைய கிட்டத்தட்ட 83 வயதில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1970ஆம் ஆண்டு நார்மன் டேவிட்சனுடைய அம்மா இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நார்மன் டேவிட்சன் வந்து தொடர்ச்சியாக ஆக்டிவாக இருந்து அந்த கார்டன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவருடைய பணியை தொடர்ந்து வந்தாங்க. இன்னும் மென்மேலும் பல ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டியிலையுமே நார்மன் டேவிட்சன் வந்து இவருடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட நபர் எக்கச்சக்கமான புக்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதி வந்தாங்க. ஆனால் திடீர்னு இவர் வந்து ஹார்ட் அட்டாக்னால் பாதிக்கப்பட்டு 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 அன்னைக்கு இவருடைய 61 வயதில் நார்மன் டேவிட்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1972 செப்டம்பர் 11 அன்னைக்கு இவருடைய 61 வயதில் நார்மன் டேவிட்சன் மாரடைப்புனால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் நார்மன் டேவிட்சன் வந்து பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி இந்த துறைகளுக்கு ஆற்றின பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. இதை கௌரவிக்கிறதுக்காக இவர் கடைசியாக பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் ஒன்றை உருவாக்குனாங்க. அந்த பில்டிங்குக்கு வந்து டேவிட்சன் பில்டிங் அப்படின்னு நார்மன் டேவிட்சனுடைய பேர் சூட்டி இருக்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ நார்மன் டேவிட்சன் வந்து இறந்தும் அந்த டேவிட்சன் பில்டிங் அப்படின்ற அந்த ஒரு கட்டிடத்தில் இன்னைக்கு வரைக்குமே அவருடைய சாதனைகள் வந்து அவர் பேர் சொல்லும்படி வாழ்ந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட சாதனைகள் படைத்த இந்த நார்மன் டேவிட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.